சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதை கேட்டுட்டு இருக்க நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு சிறையிருப்புல இருக்கலாம். வியாதி, வறுமை, பலவீனம், கஷ்டம், இப்படி ஏதோ ஒரு சிறையிருப்பு. ஆனா அந்த சிறையிருப்பின் மத்தியிலையும் நீங்க ஆண்டவரை தேடிட்டு இருப்பீங்க. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க. இந்த சிறையிருப்புல இருந்து ஆண்டவர் என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வருவாரு அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல. அப்படிப்பட்ட உங்களை பார்த்தா ஏசப்பா சொல்றாங்க, நம்பிக்கையுடைய சிறைகளேன்ட்டு. உங்களை ஏசப்பா எங்க வர சொல்றாங்கன்னா அரணுக்கு, அரணாகி இயேசு கிட்ட. அவர்கிட்ட தான் பலன் இருக்கு, அவர்கிட்ட தான் உங்களுக்கான விடுதலை இருக்கு, அவர்கிட்ட தான் உங்களுக்கான ஆரோக்கியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க எந்தெந்த ஆசீர்வாதங்களை எந்தெந்த ஐஸ்வர்யங்களை இழந்தீங்களோ அதுக்கு பதிலா ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையால நிரப்ப போறாரு. பரிசுத்த வேதாகமத்துல யோபுடைய வாழ்க்கையிலையும் பல பல சிறையிருப்பு. எல்லாவற்றையும் இழந்தாரு, தன்னோட சரீரத்துல முழுவதும் வியாதி. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்கு ரெட்டிப்பா கொடுத்தாரு. உங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள்லையும் ஆபத்தான நேரங்கள்லையும் அரணான கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவை நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இழந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் தந்து நீங்க சிறந்திருக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.